ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து லியோ படம் பார்க்கறதுக்காக வந்து தியேட்டருக்கு வந்திருக்கோம். இது வந்து விஆர் மால்ல இருக்கிற பிவிஆர் தியேட்டர். படம் வந்து நல்லா இருக்கு. எங்க குட்டி பையன் செம்மையா என்ஜாய் பண்ணா. எனக்குமே வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்ப படம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க வந்து ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்க 9:00 ஷோக்கு வந்திருக்கோம். எவ்வளோ ஏர்லியா வந்து இதுதான் என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்க்க வந்திருக்கேன். அந்த டைம்ல தான் வந்து எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சிருந்தது. ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கிடைக்கவே இல்ல. அதனால வந்து இன்னைக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சிருச்சு. காலையில இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு ஆயுத பூஜை லீவுன்றதுனால, சரி காலையிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்ப நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் சில் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன்வைல் வந்து நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருக்கேன். அண்ட் இங்க வந்து இந்த தியேட்டர்ல வந்து பிசிக்கலி சேலஞ்சுக்குன்னு செப்பரேட்டா சீட்லாம் இருக்கு. பட் ஆனா அது எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து மேல இருந்துச்சு பார்க்கும்போது. பட் அங்க எப்படி வீல் சேர்ல போ முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நெறைய ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி போணுமா? இல்ல அதுக்கு வந்து டைரக்ட்டா லிஃப்ட்ல வந்து அதுக்குள்ள என்ட்ரி பண்ண முடியுமா? அப்படின்னு தெரியல எனக்கு. ஒருவேளை உங்கள்ல யாருக்காவது தெரியும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அது ட்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த விஆர் மாலுமே வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஆட்டோல வந்து இறங்குன உடனே வந்து வீல் சேர்ல வந்து அப்படியே ஈஸியா வந்து உள்ள போயிடலாம். எங்கேயுமே வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏறுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால வந்து எனக்கு இங்க வந்து ஷாப்பிங் பண்றது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இங்க சுத்தி பார்க்கறது அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி படம் பார்க்க தான் நான் இங்க வருவேன். ஸோ அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கலாம். லாஸ்ட்டா வந்து இங்க வந்து நான் பார்த்த படம் வந்து பிகில். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து லியோ பார்த்துருக்கேன். மறுபடியும் வந்து அடுத்து எந்த படத்துக்கு வருவேன்னு தெரியல. பட் ஒருவேளை அப்படி ஏதாவது ம். அந்த வீல் சேர்க்கு ஆக்சஸ் பண்ற மாரி வந்து பிசிக்கலி சேலஞ்சர் சீட் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து ஃபுட் கோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். சரி அப்படியே வந்து இந்த ஃபன் வேர்ல்ட் இருக்கு சொல்லிட்டு அத சுத்தி பார்க்கலாம். ஃபன் சிட்டி அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே இங்க வரும்போது நாங்க படம் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் அத சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குட்டி பையன் சொன்னான். ஸோ, அதனால வந்து இங்க வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நெறைய கேம்ஸ் இருக்கு. குட்டி பசங்கலாம் வந்தாங்கன்னா, செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லா நல்ல கலர் கலர் லைட்ஸ் அண்ட் அதே மாரி வந்து நல்ல ஒரு பிரைட் கலர்ஸ்லாம் வந்து செம்மையா இருக்கு. நெறைய கேம்ஸ் இருக்கு. இங்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. லைக் இந்த கேண்டி ரெயின், டிக்கெட் ரெயின், அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெயின். அதே மாரி நெறைய டாய் வெஹிக்கிள்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு கேம். ஸோ, அந்த இது த்ரோ பண்ணுவோம் இல்லையா? ரிங் த்ரோ அதெல்லாம் இருக்கு. ஸோ நெறைய கேம்ஸ் இருக்கு. இங்க ஏகப்பட்ட கேம்ஸ் அதுல தான் நான் சொன்ன அந்த ரிங் த்ரோ. இதுல வந்து அந்த ரிங்க போட்டோம்னா நமக்கு எந்த டாய் இருக்கோ அந்த டாய் நமக்கு குடுத்துருவாங்க. எந்த டாய்ல விழுதோ நம்ம நெறைய ட்ரேட் ஃபேர்லலாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நெறைய இருக்கு. அண்ட் நெறைய வீடியோ கேம்ஸ் இருக்கு. அது வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல எங்க குட்டி பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டான். ஸோ இதுவுமே ஒரு கேம். சரி என்னதான் இருக்கு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எங்க குட்டி பையனுக்கு முடியல. ஆக்சுவலி இவனுக்கு இதுதாங்க. அவன் வந்து எதுவுமே வந்து அவன் விரும்பவே மாட்டான் மோஸ்ட்லி. சாப்பிடுறது கூட வந்து அவன ஃபோர்ஸ் பண்ணி தான் குடுக்கணும். ஏதாவது அது கூட எடுத்துக்கோ சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு தான் எடுப்பான். அதே மாரி தான் கேம்ஸ் கூட வந்து ஏதாவது விளையாடுறியான்னு கேட்டேன். இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டான். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பந்தெல்லாம் வந்து அதுலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் போல. அத எடுத்து எடுத்து 2 குட்டி பசங்க போடுறாங்க. இந்த மாதிரி வந்து நெறைய கேம்ஸ் இருக்கு. வீடியோ கேம்ஸ் இருக்கு. ஃபன் கேம்ஸ்லாம் நெறைய இருக்கு. குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா, செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுவரைக்கும் நான் இத எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, ஜெயண்ட் வீல் இருக்கு. அப்புறம் இந்த ஃபிஷ் ஃபாலிங். நான் சொன்ன மாரி இந்த டாய் வெஹிக்கிள்ஸ்லாம் நெறைய இருக்கு பாருங்க. இதுல வந்து ஃபிஷஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அது அந்த ஜாமர் மாரி வச்சு வீடியோ கேம்ஸ் மாரி. அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குட்டீஸ் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நெறைய இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஒரு ஸ்விங்குமே இருக்கு. அதுலயுமே வந்து நல்ல குட்டீஸ்லாம் வந்து ஒரு ரைட் பண்ணலாம். ஜாலி ரைட் போலாம். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள வந்தாங்கன்னா, குட்டீஸ வந்து இங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா வெளிய வரவே மாட்டாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து எங்க குட்டி பையன் இதெல்லாம் விளையாடுறேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு விளையாடுறியா அப்படின்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டான். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் படம் பார்த்துட்டாரு இல்லையா? அதுலயே வந்து அவர் ரொம்ப ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்றாரு. ஹேப்பியா. அதனால வந்து இப்ப வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அண்ட் மோரோவர் இன்னைக்கு அவனுக்கு கம்பெனி யாரும் இல்ல விளையாடுறதுக்கு.
இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஆர் கேம்ஸ் இருக்கு. இதுல வந்து என்னன்னா, நம்ம படுத்தபடியே வந்து விஆர் கேம் விளையாடலாம். அந்த மாதிரிலாம் வந்து இருக்குங்க. இந்த மாதிரி வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இதுல எல்லாம் உட்காந்து ரைட் பண்ணிக்கிட்டு இந்த விளையாடுற மாதிரி. அது வந்து கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்கலாம் வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குட்டீஸ்க்கு தான் நெறைய கேம்ஸ் இருக்கு. பெரியவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு. ஏன்னா நாங்க வந்து எதுவும் விளையாடல. என் குட்டி பையன் விளையாடுனா நான் பார்த்துருப்பேன். அவனும் எதுவும் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இதுவும் வந்து ஒரு ஜாமர் மாரி வச்சு அத ஜாம் பண்ணணும் போல. அந்த மாரி வந்து நெறைய கேம்ஸ் இருக்குங்க. பாருங்க எவ்ளோ கேம்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பென்குயின்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பென்குயின்ஸ் வச்சு அது ஒரு செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த ஒரு டாய் ட்ரெயின் இருக்கு. அந்த டாய் ட்ரெயின் வந்து இந்த பென்குயின் வேர்ல்ட்ல வந்து போயிட்டு சுத்திட்டு வரும். அதுவுமே வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கலாம் போயிட்டு அதுல விளையாடிட்டு வரலாம். செம்மையா இருக்கு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லா, பிரைட்டா குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க இந்த பைக் மேலலாம் உட்காந்துட்டு கேம்ஸ் விளையாடுற மாரி. நெக்ஸ்ட் டைம் வந்தா எனக்கு ஆக்சஸ் இருக்கான்னு கேட்டுட்டு, ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நானுமே ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். அவ்ளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா அந்த லைட்ஸ்லாம் வந்து அப்படியே ஆன் ஆயி, ஆஃப் ஆயி வரும்போது வந்து குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ எங்க குட்டி பையன் என்னன்னு தெரியல, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டான். அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் வந்து நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இவர் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க போன உடனே புக் பண்ணிட்டு கிளம்பணும். கேப் புக் பண்ணிட்டு. நீங்கலாம் ஆயுத பூஜைலாம் செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா? தீபாவளிக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டீங்களா? தீபாவளிக்கு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டீங்களா? நான் இன்னும் எதுவுமே பண்ணல. பட்டாசுலாம் வாங்கிட்டீங்களா? நான் இன்னும் இந்த வருஷம் வந்து இன்னும் எதுவுமே பண்ணல. இனிமே தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஆயுத பூஜை. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டா தான் போஸ்ட் ஆகும். ஸோ தப்பா நெனச்சுக்காதீங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பின் வீல் இருக்கு. அந்த வீல்ல வந்து ஸ்பின் பண்ணணும். அதுல என்ன இருக்கோ அது நமக்கு குடுப்பாங்க போல. லைக் கேண்டீஸ் அந்த மாரி சாக்லேட்ஸ் அந்த மாரி ஏதாவது குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. எங்க செல்லக்குட்டி வந்து நல்லா இன்னைக்கு சுத்தி பார்த்துட்டாரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவருக்கு என்னன்னா, இன்னைக்கு அவங்க தங்கச்சி கூட இல்ல. அதனால தான் வந்து அவரால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா விளையாட முடியல. அவ இருந்தான்னா, மேடம்க்கு என்ன பிடிக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி 2 பேரும் பிளான் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு தனியா வந்து விளையாட அவனுக்கு புடிக்கல. அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தி காட்டிட்டு இருக்கான். இது பாருங்க, இதுல இது பண்ணணும், இதுல அது பண்ணணும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து இந்த கேம்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நல்லா பண்ணுவான். பட் எனக்கு என்னன்னு தெரியல வேண்டான்னு சொல்லிட்டான். என்னன்னு எனக்கே ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி எப்பவுமே அப்படிதாங்க. எங்க கோனி வந்து எதுவுமே வந்து இது வேணும், அது வேணுன்ட்டு அடம் பிடிக்க மாட்டான். சமத்து குட்டி அவன். எதுவுமே கேட்க மாட்டான். நம்மளா தான் வந்து என்னடா வந்து எதுவுமே என்ஜாய் பண்ண மாட்டேன்ற, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி விட்டா தான் அவன் விளையாடுவான். அதே மாரி ஃபுட்டுமே அப்படிதாங்க. எதுவுமே வந்து இது வேணும், அது வேணும்னு அவன் சாப்பிடவே மாட்டான். கேட்டு இது சாப்பிட்றியா? இது நல்லாருக்கும் சாப்பிடு. அந்த மாரி சொல்லி தான் வந்து அவன சாப்பிட வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருப்பான் அவன். இது வேணும் எனக்கு அப்படின்ட்டு வந்து எதையும் ப்ரிஃபர் பண்ண மாட்டான். நான் வந்து ஃபன் சிட்டிக்குள்ள இப்ப தான் வரேன். ஆக்சுவலி எப்பவுமே வந்தோம்னா படம் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். இன்னைக்கு வந்து சரி சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு என் செல்லக்குட்டி சொன்னதுனால எனக்குமே வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்குள்ள இவ்ளோ கேம்ஸ் இருக்கு. இவ்ளோ குட்டீஸ் வந்து செமையா இங்க என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வந்து அனுப்பி விடுவேன் செல்லக்குட்டிய. நானுமே வந்து முடிஞ்சா ஏதாவது 1, 2 கேம்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணல. டைம் ஆயிடுச்சு. கிளம்பணும். இதுல வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க பார்க்கறதுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து அவ்ளோ கேம்ஸ் வச்சிருக்காங்க. எக்கச்சக்கமா வந்து பசங்க ஆசைப்பட்டதெல்லாம் விளையாடலாம். அவ்ளோ நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஒரு ஃபுல் டே வந்து ஆக்குபைடா இருப்பாங்க. ஒரு விளையாட்டுல வந்து. அந்த அளவுக்கு வந்து நெறைய ஃபன் கேம்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே மாரி இருக்கான்னு தெரியல. பட் நெறைய டிஃப்ரெண்ட்டா டாய்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து என் செல்லக்குட்டி வந்து எனக்கு எல்லாமே சொல்லிட்டே வரா. இது இப்படி, இது அங்க இருக்கு, அது இப்படி இருக்கு, இது இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து நெறைய வாட்டி வந்திருக்கான். இப்ப வந்து நாங்க கெளம்பிட்டோம். அண்ட் இப்போ விஆர் மால்ல பார்த்தீங்கன்னா, நெறைய
ஆட் பண்ணியிருக்காங்க. நெறைய வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கெல்லாம் வந்து. முன்ன வந்து இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்க ஃபன் சிட்டிலேருந்து வெளிய இங்க பார்த்தீங்கன்னா, வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஏரோப்ளேன் வச்சிருக்காங்க. அதாவது பேப்பர் பிளேன் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாடல் வச்சிருக்காங்க. இது வந்து வுட்டன்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்ட் இருக்கு இல்லையா? இதுவுமே வந்து நல்ல வுட்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இது கிடையாது. இப்ப தான் வந்து வச்சிருக்காங்க போல. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ பிக்ஸ் எல்லாம் வந்து இங்க எடுத்துக்கலாம் நம்ம. ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாரி வுட்ல ஹார்ஸ் வச்சிருக்காங்க. ரூஸ்டர் வச்சிருக்காங்க. அது மாரி நெறைய திங்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் அந்த வேல எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நானு. அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு ஃபேஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்து அனிமல் ஸ்கின் ஐ பூட்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிற போர்ட்ல வந்து எலாபரேட்டடா குடுத்துருக்காங்க. யார் பண்ணது, என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த பக்கத்துல இருக்கிற போர்ட்ல இருக்கு. அங்க பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெரிய நந்தி தெரியுது இல்லையா? அத என்னோட பழைய வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்து வெளிய கிளம்புறேன். ஏன்னா ஆட்டோ வந்துருச்சு. ஸோ ஃபாஸ்ட்டா வந்து வெளிய போயிடணும். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து இந்த வீடியோவ கன்டின்யூ பண்றேன். இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் வந்து, நான் உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் கார்ட்லாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து MDF போர்ட் 12x12 சைஸ். இது வந்து நான் Amazonல தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இதில வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒயிட் கலர் எடுத்து பேஸ் அடிச்சிடலாம் நம்ம. இத டைரக்ட் ஃப்ரம் பாட்டில் எடுத்துக்கோங்க நீங்க. இதில வந்து வேற எதுவுமே வந்து நீங்க மிக்ஸ் பண்ண வேண்டாம். டைல்யூட் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3, 4 கோட்ஸ் அடிக்கிற மாரி இருக்கும். நீங்க டைரக்ட் ஃப்ரம் பாட்டில் அடிச்சீங்கன்னா, சிங்கிள் கோட்டே வந்து போதுமானதா இருக்கும். சரிங்களா? இத அடிக்கிறதுக்கு வந்து நமக்கு 2 கலர்ஸ் வேணும். ஒண்ணு பிளாக், இன்னொன்னு ஒயிட்டு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒயிட் அடிச்சுக்கிறேன். அங்கங்க பிளாக்க வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒயிட் வந்து பாதி அடிச்சிட்டோம் இல்லையா? இப்ப லைட்டா வந்து இதில பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லி வந்து ஒயிட்டாவும் இருக்கக்கூடாது. ஃபுல்லா பிளாக்காவும் இருக்கக்கூடாது. ஸோ அங்கங்க பிளாக் ஷேட் இருக்கணும். அங்கங்க ஒயிட் ஷேட் இருக்கணும். ஸோ அதுக்கேத்த மாதிரி வந்து இத பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு தெரியும். அங்கங்க பிளாக்கும், அங்கங்க ஒயிட்டும் தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து இத ஃபுல்லா அடிச்சுட்டு நல்லா காய விடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதுல டெக்ஸ்சர் ஒர்க் பண்ண போறேன். ஏன்னா காஞ்சிருச்சுனா தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து, அந்த பெயிண்ட்டும் இதுவும் வந்து கான்டாக்ட் ஆகாம இருக்கும். ஸோ அதனால நல்லா காய விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதில டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில டெக்ஸ்சர் பெயிண்ட்டுக்காக வந்து நான் டெக்ஸ்சர் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு கவர்ல வந்து அதாவது பால் கவர் இருக்கு இல்லையா? அதில நம்ம மெஹந்தி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கோன்ஸ் வந்து 2 ரெடி பண்ணிக்கணும். ஒண்ணுல வந்து ஒயிட் கலர் பிளெயினா எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னுத்துல வந்து இந்த ஸ்டெம்ஸோட கலர்லாம் வேணுன்றதுக்காக பச்சை கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. சரிங்களா? இதுல வந்து நானு சாப் கிரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ற கலர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மெஹந்தி கோன் எப்படி ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி தான். நம்ம ஸ்டெம்ஸுக்கு கொஞ்சமா தான் தேவைப்படும். அதனால டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து இந்த ஸ்டெம்ஸ் போடுறதுக்கு கொஞ்சமா எடுத்து இந்த பால் கவர் இருக்கு இல்லையா? அதுல வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கோல்டன் ஷவர்ஸ் பெயிண்டிங் தான் பண்ண போறோம். டெக்ஸ்சர் பெயிண்டிங். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டெம்ஸ வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த மாரி கோன் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்ப மெஹந்தி போடுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோன் ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்டெம்ஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து கொஞ்சம் இந்த மாரி வந்து ஜிக்ஸாக்கா போட்டுக்கோங்க. ஸோ இது மாரி வந்து ஃபுல்லா போட்டுட்டு, ஸ்ட்ரெய்ட் லைன்ஸா போடாம கொஞ்சம் ஜிக்ஸாக்கா போட்டுக்கோங்க. அதே மாரி லைன்ஸும் வந்து கொஞ்சம் ஏற இறங்க இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னுமே வந்து நம்ம ஃபுல்லா வந்து கோன் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லா இந்த மாரி கோன் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா காயணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா இது மேல வந்து பெட்டல்ஸ் பண்ண முடியும். அப்பதான் வந்து நமக்கு 2 கலர்ஸும் மெர்ஜ் ஆகாம இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, நான் கோன் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டெம்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸ்டெம்ஸ்லாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது மேல வந்து பெட்டல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். யார் வேணா பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா, ஈஸியா பண்றது தான். ஸோ இந்த ஒயிட் கலர் டெக்ஸ்சர் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து ட்ராப்ஸா அதாவது ஒரு ஓவல் ஷேப்ல வந்து ட்ராப்ஸா வந்து கோல்டன் ஷவர்ஸ் மாதிரி அந்த ஸ்டெம்ஸ் ஃபுல்லா நம்ம 2 சைட்லயுமே வந்து ஒரு ஓவல் ஷேப் ட்ராப்ஸ் மாரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு டேப் மெத்தட்ல வந்து பெட்டல்ஸ் விட்டு ஷேப் குடுக்க போறோம். ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொரு பெட்டலையுமே வந்து ஒரு ட்ராப் மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ஓவல் ஷேப்ல ஒரு ட்ராப். ஸோ 2மே வந்து
அந்த பெட்டல் வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற மாரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் பெட்டல் இப்படி பூ விரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டமா போட்டுக்கோங்க. நமக்கு வந்து ஈவன் ஷேப்பா அத ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப் டேப் மெத்தட்ல வந்து அதுக்கு வந்து டேப் பண்ண போறேன் நானு. ஸோ அந்த பெட்டலுக்கு வந்து ஷேப் குடுக்க போறேன். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ரேண்டமா வந்து நம்ம அந்த ஓவல் ஷேப்ல போட்டுட்டோம்னாலே போதும். ஸோ இந்த மாரி ஃபுல்லா வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லா எல்லா நம்ம வரைஞ்சிருக்கிற எல்லா ஸ்டெம்ஸ்லயுமே வந்து ரேண்டமா வந்து நமக்கு அந்த கோல்டன் ஷவர்ஸ் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வந்து ஃபுல்லா இந்த மாரி போட்றலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ரேண்டமா தான் ஓவலா போட்டிருக்கேன். இப்ப வந்து டேப் டேப் மெத்தட்ல வந்து அந்த பெட்டலுக்கு வந்து ஷேப் குடுத்துறலாம். சரிங்களா? இந்த மாரி ஃபிங்கர வச்சு லைட்டா அழுத்துனீங்கன்னா போதும். அந்த பெட்டலோட ஷேப் வந்துரும் அதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ராப்பா தான் அங்கங்க வந்து நம்ம அதுக்கு வச்சிருக்கோம். அத வந்து ஒரு பெட்டல் ஷேப்ல பண்ணலாம். இதுல வந்து தண்ணி சேர்க்காதீங்க நீங்க. தண்ணி சேர்த்தீங்கன்னா, உங்க பெயிண்டிங்ல வந்து பயங்கரமா கிராக்ஸ் வரும். அதனால தண்ணி வந்து 1 ஆர் 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஹோல் பெயிண்டிங்க்குமே வந்து 1 ஆர் 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதில் வந்து நீங்க பேபி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பேபி ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிராக்ஸ் வராம இருக்கும். பேபி ஆயில்ல வந்து லைட்டா டிப் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. ஒரு வேள நீங்க தண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, தண்ணீல வந்து ஃபர்ஸ்ட்டு கைய நனச்சுட்டு, அத துணியில வந்து தொடச்சுக்கோங்க. லைட்டா தொடச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஈரப்பதம் மட்டும் கையில இருக்கிற மாரி இருக்கும். ஆனா தண்ணி இருக்காது. ஸோ அப்படி வந்து நீங்க வந்து அத வந்து டேப் பண்ணிட்டோம்னா, நமக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து அந்த மாரி தான் வந்து ஈச் இத வந்து ஒவ்வொரு பெட்டலையுமே வந்து டேப் பண்ணிட்டுருக்கேன். கிராக்ஸ் வராம இருக்கிறது நம்ம பெயிண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிராக்ஸ் வந்துருச்சுன்னா, பெயிண்டிங் பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. அதனால கிராக்ஸ் வராத அளவுக்கு பேபி ஆயில் யூஸ் பண்ணி, இந்த மாரி ஃபுல் பெயிண்டிங்குமே வந்து டேப் டேப் மெத்தட்ல பெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு ஷேப் குடுத்துக்கலாம். ஸோ இது மாரி ஃபுல் பெட்டல்ஸுமே வந்து ஒரு ஷேப் குடுத்துட்டு, இத வந்து நல்லா காய வச்சுடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா பெயிண்டிங் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பெட்டல்ஸ்க்கு இப்படி தான் நான் ஷேப் குடுத்துருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து கோல்டன் மெட்டாலிக்ல வந்து நான் பெயிண்ட் பண்ண போறேன். இதுக்கு வந்து கோல்டன் ஷீட் குடுத்தீங்கன்னா, இன்னுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவா என்ஹான்ஸ்டா இருக்கும். பட் இன்னைக்கு என்கிட்ட வந்து கோல்டு ஷீட் இல்ல. அதனால நான் வந்து கோல்ட் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒருவேளை உங்ககிட்ட கோல்டு மெட்டாலிக் இல்லனாலும் பரவால்ல. உங்ககிட்ட வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா, அத அப்ளை பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் கோல்ட் கலர் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயிண்டிங் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆயி காட்டும். ஏன்னா கோல்டன் ஷவர்ஸ்க்கு வந்து நம்ம கோல்டு கலர் குடுத்தோம்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்ப வந்து நான் ஃபுல்லா வந்து கோல்டு மெட்டாலிக் கலர வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். அதனால வந்து ஈச் அண்ட் எவ்ரி பெட்டலுமே வந்து கோல்ட் மெட்டாலிக் குடுத்துக்கோங்க. பேஸ் வந்து இனிமே நீங்க எந்த கலரும் குடுக்க வேண்டாம். ஸ்டெம்ஸ்க்கும் ஆல்ரெடி நம்ம கலர் பண்ணிட்டோம். ஸோ அதனால அதுக்கும் எந்த கலரும் குடுக்க வேண்டாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட பெயிண்டிங் இப்படி தான் இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். See you all. Bye bye.